எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் சௌக்கியமா இருங்க, சௌரியமா இருங்க. பெருமாள் அனுக்கிரகம், அம்பாள் அனுக்கிரகம். நாராயண ஸ்மிருதி சுவாமிகள், கோவை ரமேஷ் சேஷாத்ரேயங்கார். இன்றுடன் விஸ்வாவசு வருடம் முடிவடைந்து பராபவ வருஷ ஆரம்பம். இதனுடைய ராஜாவாக குரு இருக்கிறார், மந்திரியாக செவ்வாய் இருக்கிறார், சேனாதிபதியாக சந்திரன், சஸ்யாதிபதியாக சுக்கிரன், தானியாதிபதியாக புதன், அர்க்காதிபதியாக சந்திரன், மேகாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக சூரியன், ஈராசிபதியாக சுக்கிரன், இவரெல்லாம் இருக்கா. இந்த வருஷத்தில் குரு ராஜாவாக இருக்கிற காரணத்தினால குரு மூலிமா பல செல்வ நிலைகள் உயரும், பக்தி மேலோங்கி காணப்படும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், வேத சாஸ்திர விதிகள் முக்கியத்துவம் பெறும். மந்திரி செவ்வாய் இருக்கிறதுனால நெருப்பில் கண்டம் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விளைச்சல் இருந்தாலும் அதை பார்த்துக்கணும். சந்திரன் சேனாதிபதியாக இருக்கிறதுனால அனைத்து துறைகளும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலோங்கி காணப்படும். விவசாயம் நல்லபடியாக நடக்கும். சுக்கிரன் வாசனை திரவியங்கள் மற்றும் மென்மையான பொருட்கள் விளைச்சல் அதிகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புதன் இயற்கை சீற்றங்களினால் சில பாதிப்புகள் வந்து சரியாகும். சந்திரனால் நல்ல மழை பெய்யும், விவசாயம் அதிகரிக்கும். சூரிய பகவானால் காரமான பொருட்கள் உற்பத்தி விலை அதிகரிக்கும், விவசாயம் நன்கு நடைபெறும். நாலுகால பிராணிகள் அபிவிருத்தி ஏற்படும். சுக்கிரனால் வைர நவரத்தனங்கள் வாங்கக்கூடிய திறமைகள், வாங்கக்கூடிய பக்குவங்கள் மேலோங்கி காணப்படும். ஜவுளி உற்பத்திகள் பெருகும். இந்த பராபவ வருஷம் எல்லாரும் வேத சாஸ்திரத்துக்குட்பட்டு குரு பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரராகி எல்லாரும் சௌக்கியமாகவும் சௌரியமாகவும் வாழ வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றேன். தசஸ்ரீ பரமாத்மே நமக. ஜாதக ரீதியாக தொடர்பு கொள்ளவும், ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அடியினை தொடர்பு கொள்ளவும் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் கிருஷ்ணா, ஜெய் லலிதாம்பிகா. மங்களாணி பவந்து.